ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்குரிய லேப் எக்ஸஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேட்லாப் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இமேஜ் ரீஸ்டோரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜ் ரீஸ்டோரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜ் நல்லா இருக்க இமேஜை அதில் ஒரு சில நாய்ஸோ ஒரு சில பிளர் எஃபெக்ட்ஸோ ஆட் பண்ணி அது திரும்பவும் வந்து ஒரு பழைய நிலைமைக்கு ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து இமேஜ் ரீஸ்டோரேஷன். இது கொஞ்சம் ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மேட்லாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு பிளராக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு இமேஜில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. பட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக இந்த நாய்ஸ் ஆட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா நீங்கள் பிளர் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ரீஸ்டோர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் வந்து வெய்னர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெய்னர் ஃபில்டர் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறனால நம்ம கன்வல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது டீகன்வல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வெய்னர் அப்படிங்கிறனால DECONVWNR, அதாவது வந்து டீகன்வல்யூஷன் வெய்னர், அதாவது வெய்னர் டீகன்வல்யூஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு இமேஜை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ அதாவது ஐ ஆம் ரீட் கொடுத்து அந்த இமேஜோட லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டேன். இது எதுக்கு இந்த டபுள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸாக பண்ண போகிறோம். ஸோ ஒரு அவுட்புட்டே பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட்டு ஃபோர்க்ரவுண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பிளர் ஆகி வரும். ஸோ அப்படிங்கிறப்போ இதில் நிறையா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறனால இந்த டபுள் வந்து வச்சுருப்போம். இது வந்து இந்த டபுள் கொடுக்குறப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அந்த வேல்யூவை வந்து வாங்கி பண்ணோம். ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சப்ளாட் பொறுத்த வரைக்கும் நான் ரோ வந்து 3 ரோ 3 காலம் கொடுத்து ஒரு பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்துட்டேன். நார்மலாக ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் ப்ராசஸ் தான். 2வது நம்ம யூஸ் பண்ண போகிற முக்கியமான ஒன்று, நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஃபங்க்ஷன். இது ஒன்றுமே இல்லை, இதோட ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னால எஃப் ஸ்பெஷலுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ இதில் மோஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதாவது நம்ம ஒரு பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறது தான் இங்கே மோஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பிஎஸ்எஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து நம்மளாக வச்சுருக்க கீவேர்டு தான். இங்கே நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். இது நம்ம பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது இந்த பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஃபங்க்ஷன்னா மோஷன் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறதுக்காக வச்சுருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக கீழே கால் பண்ணுறப்போ எல்லா இடத்துலையுமே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம டைரெக்டாக பிளர் பண்ணி நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் வந்து நாய்ஸுங்கிறது நடுவில் சும்மா வர கான்செப்ட் தான். அதனால் இது 2 தான் நம்மளுக்கு மெயினான ஒன்று. ஸோ இப்போ பிஎஸ்எஃப்னா நம்ம கால் பண்ணுவோம் கீழே வச்சுருக்கிறது. இப்போ ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் வந்து ஒரு இமேஜ் வந்து பிளர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃபில்டரிங்கில் தான் வரும். அதனால் பிளருங்கிறது நானாக ஒரு கீவேர்டு வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கலாம். ஐ ஆம் ஃபில்டருங்கிறது இது ஒரு ஃபில்டரில் வரனால ஐ ஆம் ஃபில்டருங்கிறத கொடுத்துருக்கோம். எப்பயுமே ஒரிஜினல் இமேஜை கண்டிப்பாக கால் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த இமேஜை எடுத்து அது வந்து என்ன பண்ணுமோ அது பண்ணும். ஸோ அதனால் ஒரிஜினல் இமேஜில் ஐன்னு வச்சுருக்கோம். அங்கே ஐஎம் 2 டபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டபுள் கொடுத்தீங்கன்னா தான் கீழே வந்து கன்வல்யூஷன் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகும். எப்பயுமே இந்த கன்வல்யூஷன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே டபுள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரிஜினல் இமேஜ் வாங்கியாச்சு. பிஎஸ்எஃப் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட் ஸ்ப்ரெட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மோஷனில். அதாவது ஒரு பிளர் இமேஜ் வந்து மேலே இது பண்ணுறதுக்காக வந்து இந்த மோஷன் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து பிஎஸ்எஃப்னு கொடுத்தனால இதை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ 3வது சர்க்குலரில் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வரணும். இங்கே சர்க்குலர் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ இந்த பிளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து சர்க்குலருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சர்க்குலராக உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு சப்ளாட் கொடுத்து ஸோ இமேஜை வந்து ஷோ பண்ணி நம்ம அதுக்கு வந்து பிளர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பிளர்ட் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக அதை ஷேக் ஆன மாதிரி இருக்கும். ஒரிஜினல் இமேஜை கம்பேர் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாய்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அந்த நாய்ஸ் அப்படிங்கிறது நீங்களாக கீவேர்டு வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு பிளர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மேலே நம்ம பிளர் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை வச்சுருக்கிறத இந்த பிளரை எடுத்துக்கிறோம். இந்த 0.005ங்கிறது அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த இமேஜோட அந்த இன்டென்சிட்டி வேல்யூ, அந்த குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த வேல்யூ வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த RANDN அப்படிங்கிறது இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கால்குலேட் ஆகும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸாக இருக்கும். இந்த இமேஜ் வந்து நாய்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் காமனாக நீங்கள் ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த நீங்கள் நார்மலாக பிளர் யூஸ் பண்ணியிருக்கதும் அது போக வந்து ஒரு பிளர் ஆகி நாய்ஸ் ஆகிருக்க இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் பிளட் அண்ட் நாய்ஸ் இமேஜ் யூஸ் பண்ணாமலே டேரெக்டாகவும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம பிளட் இமேஜை டேரெக்டாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு வெய்னர் டீகன்வல்யூஷன் அந்த ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வெய்னரோட ஃபில்டரு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டீகன்வல்யூஷன் வெய்னர், WNRங்கிறது வெய்னர் டீகன்வல்யூஷன். இந்த கன்வல்யூஷன் டீகன்வல்யூஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே IMW யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கண்டிப்பாக வார்னிங்கோட உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பிளருங்கிற அந்த ஒன்று வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது போக வந்து இந்த BSFங்கிறது நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு IMSO போட்டு இந்த ரீஸ்டோருங்கிற நம்மளாக வச்சுருக்க கீவேர்டு தான். ஸோ ரீஸ்டார் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகி வரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிளரான இமேஜோ இல்லை நாய்ஸாக இருக்க இமேஜ் இருக்குன்னா அந்த மாதிரி இருக்க இமேஜ் வந்து கொஞ்சம் ரீஸ்டோர் ஆகி வந்திருக்கும். ஸோ ஒரிஜினல் இமேஜ் மாதிரி 100% இல்லைனாலும் ஒரு 99% வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க அதாவது வந்து ஒரு இமேஜை வந்து ரீஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க, அது நம்ம வந்து பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் பிளர் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரீஸ்டோரும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நடுவில் நாய்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.